எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த பெரியோர்களுக்கும் ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போமா? பிப்ரவரி மாதம் 21/2/2025 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி காலை 9:40 வரை அஷ்டமி, பின்பு நவமி திதி இருக்கிறது. இன்றைய யோகம் அர்ஷன யோகம். இன்றைய கரணம் கௌளவ கரணம் காலை 9:40 வரை, பின்பு தைத்துலாம் கரணம். நட்சத்திரம் காலை 1:47 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டமம் மதியம் 1:40 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இன்றைய நாளுக்கான சிறப்பு: வெள்ளிக்கிழமை நவமியில் செய்யப்படக்கூடிய வழிபாடு முறைகள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம்லாம் சொல்கிறோம். இதுதான் கரெக்டான டைமா அப்படின்னா, இது பொதுவான நேரம். இந்த நேரம் இந்த நாளுக்கான நேரம் அப்படின்னும்போது இதெல்லாம் வந்துடும். ஆனால் இதில் அதிசூட்சமமாக ஒரு விஷயம் செயல்படுது. அதை பயன்படுத்தினா இன்னும் ரொம்ப வெற்றி அடையும். நம்முடைய ஊரின் சூரிய உதயத்தை தெரிந்து கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருக்கோவிலூர் அப்படின்னா 6:30 இல்லை, அது ஒரு நாள் மாறிக்கிட்டே வரும். இன்னைக்கு 6:28 இருக்குன்னா, இந்த 28 நிமிடத்தோட நல்ல நேரத்தை ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ 9:30 இன்னைக்கு காலை நல்ல நேரம் சொல்லிட்டோம். அப்போ 28 நிமிடம் சேரும்போது 9:58 சேர்த்துக்கிட்டா நல்லது. அப்போ என்ன ஆகும்? 10:30 மணிக்கு மேலே 10:58 வரலும் நல்ல நேரம் இருக்குதுன்னு அர்த்தம். ராகு காலம் 10:30 மணிக்கே வந்துடல, எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம் தள்ளி தான் வரப்போகுது. அதை கணிதத்தில் கொண்டு செய்யணும். அப்போ செய்யும்போது உங்கள் நேர காலங்கள் வெற்றி அடையும். இப்போ நிறைய திருமணங்களில் இந்த குழப்பம் நடக்கும். நீங்கள் ஒரு தேதி போட்டு அடிச்சிடுவீங்க, டைம் போட்டு அடிச்சிடுவாங்க. என்ன ஆகுன்னா, டைம் ஆகிடுச்சு, டைம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அவர் மாதிரி புரோகிதர் உட்காந்து அவர் பொறுமையாக நிதானமாக செய்வார். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, நித்தம் பூஜை செய்து கொண்டு பஞ்ச அங்கங்களையும் வாசித்து கொண்டு அன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களுக்கு மனசில் வச்சுக்கிட்டு சூரிய உதயத்தையும் கணக்கு பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக எனக்கு தெரியும், நான் சொல்லும்போது சுப விசேஷங்கள் நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாமும் சக மனிதர்களாய நாமும் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றி அடையலாம். பதட்டம் இல்லாமல் இருக்கலாம், டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா? அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நவமி திருநாளில் என்ன செய்யலாம்? நவமி வெள்ளிக்கிழமைன்னா, நவமி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல நாள். ராமர் இல்லை, மகாலட்சுமி. நவமி நாதனை கை தொழும் பொழுது, நம்ம சரண்டர் அடையும் பொழுது, பெருமாளுக்கு துளசி வாங்கிட்டு போகும்போது கூட ஒரு தாமரை மலர் வாங்கி போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எங்கள் ஊர் கோவிலெல்லாம் வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் போய் தாமரை மலர்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது தங்கத்தால் ஆன அந்த கிரீடத்தை தலையில் வைப்பாங்க. அது ஒரு பாக்கியம் இல்லையா? இருக்கும் நிறைய கோயில். அது தனியாக அந்த நாளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பு மிக்க ஒரு பொருள் நம்ம தலைக்கு அந்த வாங்குறோம் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப
ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ஆசீர்வாதம், இறைவனோட கருணை கடாட்சம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால இந்த நேரத்தை இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசி பலன்களுக்கு போவோமா? மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் முயற்சிக்கு தடை விதிக்கின்ற நாள். சகோதர உறவில் சிறு மனக்கலக்கங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலைகளில் கவனம் செலுத்த வைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா நீங்க ஆதாயம் இல்லாமல் ஒருவரையும் சேர்க்க மாட்டீர்கள். ஆதாயத்தோடு வாழும் மனிதர்கள் நீங்களும் ஒருவர். தற்சமயம் ஏற்படுகின்ற கிரக கோச்சார நிலவரங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறது, அதுவே ஒரு பாக்கியம். அதை நீங்க வச்சு நிறைய பயன்பாடு பண்ணிக்கலாம். நண்பர்கள் வட்டத்துல உதவிகள் கிடைக்கும், ஆதாயம் உண்டு, வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு அத்தனையும் இருக்கும். வெளி உலகத்தில் மட்டுமே. நமக்கு பீரோல இருந்தா தானே எல்லாமே. பீரோல வேணும் இல்லையா? அதனால பொருளாதாரம் வேணும். இந்த பொருளாதாரம் வேணும்னா நீங்க லட்சுமி வழிபாடு கண்டிப்பா செய்யணும். அது பெருமாள் ஆலயத்துக்கு போய் செய்யணும். அங்க எல்லாமே இருக்கின்றது. நீங்க இன்னைக்கு அந்த வழிபாடை மேற்கொண்டீங்கன்னா எல்லோரோட ஆதரவு கிடைக்கும். நீங்க ஒரு தலைவராவதற்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த நல்ல நாள்ல பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு பயம் கலர்ந்த உணர்வு. நான் செய்யற வேலை நடந்துருமா, அல்லது நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னு கொடுத்துட முடியுமா, எனக்கு அந்த பணம் வந்துருமான்ற விஷயமே ஓடிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள ஒரு செலவு இருக்கு, வீட்டுல ஒரு சுப செலவு நடக்கணும், அது நடக்குமான்ற அதை பத்தின ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குமே கண்டி வேற மைண்ட் செட் உங்களுக்கு மாறாது. இப்போ ஒரு வெற்றியை நினைச்சுக்கிட்டு தான் வெற்றி வந்துடும், தோல்வியை நினைத்து கொண்டு தான் தோல்வி வரும். இவ்வளவுதான் விஷயம். ஒரு சின்ன கதை சின்ன கதையில ஒரே லைன் தான், போர் அடிக்க மாட்டேன். ஏன்னா மகாபாரதத்துல கடைசி கட்டத்துல அந்த போருக்கு நிற்கும் போது துரியோதனன் தன்னுடைய தோல்வியை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதாக கதை வரும். அவன் தோல்வி தழுவி விட்டான். அதான் விஷயம். நம்ம தோல்வியை பற்றி நினைக்க தேவையில்லை. அதுவும் மிதுன ராசி கல்வி பயிலும் மாணவர்கள் மனசுல ரொம்ப பயம் இருக்கும். நீங்க தைரியமான ஆள் தான், உங்களை யாரும் பயமுறுத்த முடியாது. ஆனா இந்த விஷயம் படிப்பு, வேலை, ஒருத்தருக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் பயம் இருக்கும் உங்களுக்கு. அதனால கல்வி, கேளிக்கையெல்லாம் விட்டுட்டு கல்வியில கவனம் செலுத்தினா வெற்றி விட்டு இருக்கிறாங்க. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். 5ல் சந்திரன் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு தைரியத்தை, ஒரு போட்டியில ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? முயற்சிகள் பலிதமாகும். கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். கடகத்தை பொறுத்தவரையிலும் கடகம், கன்னி, சிம்மம் இவங்கெல்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். சாதாரணமாக ஜெயிக்க முடியாது கடகத்தை பொறுத்தவரைக்கும். கடகத்துல ரொம்ப ஜாலியான நட்சத்திரம் புனர்பூசத்தை எடுத்துக்கலாம். மீதெல்லாம் கொஞ்சம் ஆயிலாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதனால கடகத்தை பொறுத்தவரையிலும் ஸ்ரீரங்க பெருமாள், திருவரங்க பெருமாள், இந்த 2 பேரை மாசத்துக்கு ஒரு வாட்டி சந்திக்கும் போது சிறப்படையும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த கோபூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கோபூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும். கோபூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள போய் பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கு திரும்ப வரா மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறும், போட்டிகள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு லாபகரமான நாள். ஆனால் உங்கள் பிடிவாதத்தால் லாபங்கள் குறையக்கூடும். நீங்க யார்கிட்ட வேணாலும் ரொம்ப வேணுன்றப்ப பேசிடுவீங்க, வேணான்றப்ப தட்டி விட்டுருவீங்க. அது உங்களுக்கு இன்றைக்கு ஜெயிக்காது. எல்லாரும் வேணும், எல்லா நலமும் செய்யும். சுயநலமா யோசிக்கிறது நிறுத்துங்க, பொதுத்தன்மைக்கு வாங்க, குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த நாள்ல உங்க வார்த்தையில கவனமா இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாள். கன்னி ராசி என்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில இந்த நாள் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசியில் இருக்கும் மேக்சிமம் சித்திர நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் நவமி திதியில பிறக்கின்ற அமைப்பு தான் இருக்கும். நவமி திதியில சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு, நவமி திதி வழிபாடு பண்ணும்போது வெற்றி அடையலாம். கன்னிராசியை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு கொஞ்சம் சற்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகிறது. வண்டி வாகன பயணங்களில் கவனம்,
நீங்கள் செய்கின்ற முயற்சியில் கொஞ்சம் அலாட்டாக இருந்தால் வெற்றி பெறலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் விரயம் அதிகபட்சமாக இருக்கின்றது. தொழில் செய்யும் இடங்களில் சற்று ஏதேனும் ஒரு சங்கடகரமான மனசங்கடத்துக்கு ஆளாவீர்கள். பணிபுரியும் இடத்திலும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த சங்கடங்கள் ஏற்படும். சங்கடத்தை விடுத்து பயம் வராமல் இருக்க அன்னையை வழிபட்டு ஆரம்பியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. குழப்பமான இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு செயல்களை செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். பயன்படுத்திக்கங்க. விருச்சிகம் நீ இந்த நாளை பயன்படுத்தி. தனுசு ராசி அன்பர்களே, சுப காரிய விசேஷங்களில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகள் வழியில் ஒரு நற்செய்தி அல்லது பிள்ளைகளால் ஒரு பேரு, புரியுதுங்களா? இது ஏற்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பும் வசதியும் ஏற்படுகிறது. மனைவி ஸ்தானம், மனைவி சார்ந்த உறவு நிலையில் சற்று கவனமாக இருப்பது அல்லது அது வேலை பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுத்து செய்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, உங்களுடைய செயலினால் உங்களோட பெருமை வெளிப்படும், உங்களோட அறிவுத்திறன் வெளிப்படும் இந்த நாள்ல. ஆனா வேலை என்ற அமைப்புன்னு வரும்போது சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2 விஷயம் பாதிக்கிற மாதிரி இருக்கு. அது கவனமா இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா 6ஆம் இடம் பாதிச்சிருச்சு, 6ஆம் இடத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியாக தோல்வியை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்க வெற்றி பெறணும் அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கின்ற அன்னை வழிபாடு அதை மட்டும் கெட்டியமா பிடிச்சிக்கிங்க. நீங்க என்ன செய்யறன்றது வெளியே சொல்லாம இருந்தாவே ஜெயிப்பீங்க. ஒரு விஷயம் நடந்துட்டா அதை 10 பேர்ட்டு சொல்றது, நடக்கலனாலும் 10 பேர்ட்டு சொல்றது, அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள நீங்க போய் விழுறீங்க. அதை தவிர்த்து உங்கள் விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொண்டாலே போதும். நீங்க வெற்றி பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் இந்த நாள் இருக்கின்றது. கும்பராசி அன்பர்களே, கும்பம் வராமல் இருந்த பொருள், பணம், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் பெயரில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சாதனை புரிகின்ற அமைப்பு இன்ற நாள் இருக்கின்றது. அதனால கும்பராசியில் இருக்கிறவங்க கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்கான ஆயத்தங்களை நீங்க இந்த நாள் செய்யலாம். ஒரு பயமுறுத்தாம கேட்டு வாங்கலாம். இப்போ நீங்க பயமுறுத்தாம உங்களுக்கு பணம் சேரணும், நீங்களும் கடன் கொடுக்கணும் அப்படின்னா மன சந்தோஷமா கொடுங்க. இந்த பணம் சென்று அவருக்கு நல்ல உதவிகள் செய்யப்படுங்க. இல்லை என்னிடம் இருந்து செல்கின்ற பணம் திரும்ப எங்கிட்ட நல்லபடியா வரணும், அந்த பணம் ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும் செய்யுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மிகுந்த அபரிதமான செல்வமும் செழிப்பும் சேரும். இந்த சூரியன் புதன்றது சனிங்கிறது உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஏற்கனவே சனி இருந்துட்டு தான் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரு 10 நாள்ல 15 நாள்ல 30 நாள்ல போயிடுவாங்க. இப்போ சூரியன்லாம் இன்னொரு 21 நாள் மாறுவார். வந்த உடனே கொஞ்சம் அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. உடல் உஷ்ணத்துக்கு போகும். முதுகுத்தண்டோட பாதிப்பு அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமும் நிதானமும் இருந்து சாதனை படையுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் நிரந்தரம் நினைச்சுக்க கூடாது. கிடைக்கக்கூடிய தோல்வியும் அதுவும் நிரந்தரம் கிடையாது. வாழ்வும் வசதியும் உங்களை கொண்டுதான் இருக்குது. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். மீனாட்சி அம்மனை சொக்கநாதரையும் நீங்க கட்டியமா பிடிச்சிட்டீங்கன்னா வேற தெய்வமே தேவை. ஸ்ரீரங்க பெருமாள், அந்த பள்ளி கொண்ட பெருமாள், நீங்க அந்த வாழ்வு, அந்த ராகு சுக்கிரன், அதுதான் அந்த பள்ளி கொண்டதுல இருக்கு. ஆதிசேஷன் அவர் தான், ராகு தான் அவரு, சுக்கிரன் தான் அவரு. இது யாரும் மாற்றமே கிடையாது. அந்த இச்சாதிரியின் மேல அந்த 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 அவங்க ஆதிசேஷன் மேலதானே அவர் பள்ளி கொண்டிருக்காரு. அந்த வழிபாடு, அந்த உருவ வழிபாடு பண்ணாவே நீங்க ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக நவமி திதியில அதுக்கான முயற்சி பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த வழிபாடு பண்ணுங்க. இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் வணக்கங்கள்.